ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி சிக்கன் நக்கட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம KFC மெக்டி இங்கெல்லாம் போய் ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தருவாங்க. நம்ம வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதோடு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய புது புது ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து கோதுமை ப்ரெட் எடுத்ததுனால கலராக இருக்குது. நம்ம ஒயிட் ப்ரெட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்தது நல்லா நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஓட்டு ஓட்டினா நல்லா பவுடர் ஆகிடும். அதை எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம சிக்கன் சேர்க்கணும். சிக்கனோட சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். நான் பிரஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சதைப்பகுதி மட்டும் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். அது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் சோயா சாஸ் சேர்க்குறோம். இது சேர்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த சோயா சாஸ் எப்படி பண்ணுறது, ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் வினிகர்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது அது நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு சப்பாத்தி அமுத்துற மாதிரி அமுத்தினோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு மொத்தம் கிடைக்கும். இப்போ நல்லா சர்க்கிள் ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓரம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா இந்த நக்கட்ஸ் ஷேப்புக்கே வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஓரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் போட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு அந்த ஷேப் கிடச்சிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போதும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் அந்த ஓரங்கள் கட் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு உருளையாக பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணலை, நீங்கள் ஸ்கொயர் தான் வேணும் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் வேணும்னாலுமே அதுவுமே பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை அப்படியே உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். சாதா பச்சை பால் தான், எதுவுமே காய்ச்சல் எதுவும் பண்ணலை. பச்சை பால் இதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சே பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பால், முட்டை, அந்த உப்பு, மிளகுத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள் இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இது கூட பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ப்ரெட்டு வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணோம்னா நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு நக்கட்ஸையும் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த முட்டை மிக்சரில் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி திருப்பிட்டு மறுபடியும் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ இது நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணும்னாலுமே நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம், கெட்டு போகாது. அது இல்லைன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு மீடியம் ஹாட்டில் இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம் மாற்றி வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேம் மட்டும் வைக்கவே கூடாது. வச்சுட்டோன்னா நம்மளுக்கு மேலே கரைஞ்சிடும், உள்ளே இருக்கிற சிக்கன் வேகாது. அதனால நம்ம லோ ஃப்ளேம் கொஞ்சம் நேரம் கழித்து மீடியம் ஃப்ளேம் இப்படி மாற்றி வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு நல்லா இந்த மாதிரி அப்படியே ரெட்டிஷாக சூப்பராக வரும், ரெடி ஆகும். நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அப்படியே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் கூட ஒன்றா வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் எண்ணெயில் ட்ராப் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக செம்மையாக நம்ம நக்கட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம டீ டைமில் இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாஸ் டீயோட இந்த ரெசிபி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மைனஸ் தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். மைனஸ் கெச்சப் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களுமே ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.